நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 நாளாகமம் 16வது அதிகாரம் வசனம் 29. 1 Chronicles chapter 16 verse 29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை மீட்டு வந்ததுக்கு பிற்பாடு உணர்ந்து சொல்றாரு. இதையே நாம சங்கீதம் 96வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். அங்க முக்கியமா 6வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கும். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இந்தப்படியான பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அவருடைய சந்நிதிக்கு வரணுங்கிறத தாவீது ராஜா சொல்வதற்கு காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டிக்குரிய கனத்தையும் அதை கையாள வேண்டிய விதத்தையும் தாவீது ராஜா அறிந்து கொண்டதுனால. இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றின பின்னணியிலிருந்து பார்க்கும்போது இது நமக்கு தெளிவாக புரியும். நியாயாதிபதிகள் காலத்திற்கு பிற்பாடு ஏலி ஆசாரியனா இருந்த போது கர்த்தருடைய ஆலயத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளாம அவர் இருந்தாரு. எதனாலனா ஏலியின் 2 குமாரரும் பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலா மாற்றினாங்க. அதற்குரிய கனத்தை கொடுக்காம இருந்தாங்க. அந்தபடியா அவங்க நடந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆலயத்திற்குரிய மகிமைய கனப்படுத்தும்படியா ஏலி தன்னுடைய குமாரர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தா அவங்க அந்தபடி நடந்திருக்க மாட்டாங்க. அந்த நாட்கள்ல பெலிஸ்தியர் வந்து உடன்படிக்கை பெட்டிய கையகப்படுத்தினாங்க. அவங்க ஏலின் குமாரர்களை கொலை செய்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அவங்க வழிபடுகிற தாகோன் சிலையின் இடத்துல வச்சிருக்காங்க. அப்படியாக வைக்கப்பட்ட பிற்பாடு அடுத்த நாள்ல தாகோன் சிலைக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நாம வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். அந்த சிலை உடைந்து போயிருக்கு. அது மாத்திரம் இல்லாம பெலிஸ்தியரும் உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமையை அறியாம இருந்ததுனால அதை கனப்படுத்தல. அப்படியாக அங்க இருந்த 7 மாதமும் அவங்க அநேக வாதைகளுக்குள்ளாயிருக்காங்க. அப்படி இருந்ததுனால பெலிஸ்தியர்கள் பயந்து போய் யூதாவின் எல்லைகளுக்கு அருகில் இருந்த அபினதாப் என்னும் லேவினுடைய வீட்டுல அந்த பெட்டியை வச்சாங்க. அந்த அபினதாப் உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமையை அறிந்தவராக இருந்தாரு. அவர் உடன்படிக்கை பெட்டிக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி பரிசுத்தத்தோடு அந்த பெட்டிய ஆசாரிக்கிறவரா இருந்தாரு. அந்தபடியே கிட்டத்தட்ட 20 வருஷமா உடன்படிக்கை பெட்டி அவரிடத்துல இருந்தது. அந்த பெட்டியை தாவீது ராஜாவானதற்கு பிற்பாடு மீட்டு கொண்டு வரணுங்கிற முடிவை செய்யறாரு. அவர் தன்னுடைய மக்களோடு கூட சில ஏற்பாடுகளை செய்து அபினதாபுடைய வீட்டுக்கு செல்றாரு. அது குறித்து 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். இந்தபடியாக உடன்படிக்கை பெட்டிய புது ரதத்தின் மேல் வைத்து ஆரவாரத்தோடு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ஒரு இடத்துல மாடுகள் இடறி போகுது. அப்ப உடன்படிக்கை பெட்டிய பிடிக்க ஊசா தன்னுடைய கையை நீட்டுறாரு. அதே 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டிதன் நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். இப்படி ஊசா அடிக்கப்பட்டு இருந்ததன் நிமித்தம் தாவீது ராஜா விசனப்பட்டு பயந்து போய் அந்த பெட்டியை எப்படி நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவேன்னு நினைக்கிறாரு. அப்போ தற்காலிகமா 3 மாதத்துக்கு உடன்படிக்கை பெட்டிய கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல சேர்க்கிறாரு. அந்த ஓபேத் ஏதோம் என்பவரும் உடன்படிக்கை பெட்டிக்குரிய மகிமையை அறிந்தவராக இருக்கிறாரு. அவர் அதற்குரிய கனத்தை செலுத்தி பரிசுத்தமாக நடந்து கொள்றாரு. அது நிமித்தம் அவருடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதே அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார். அந்தபடியாக உடன்படிக்கை பெட்டி சரியான விதத்துல கையாளப்பட்டு அதற்குரிய கனமும் மகிமையும் செலுத்தப்படும் போது தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறாருங்கிறத தாவீது ராஜா அறிந்து கொண்டிருக்கிறாரு. அப்படியாக அவர் இதையெல்லாம் உணர்ந்த பிற்பாடே எவ்வளவு பரிசுத்தத்தோடு உடன்படிக்கை பெட்டியை கையாளணுங்கிறத அறிந்து கொள்றாரு.
அந்தப்படியான பரிசுத்தத்தோட தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தி அந்த பெட்டிய தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரப்பட்ட போது இந்த வார்த்தைகளையும் அவர் சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையேன்னு சொல்லியே எபிரேயர்லயும் வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? இப்படியான பரிசுத்தம் காணப்படும் போதே தேவனுடைய பிரசனத்திற்குள்ளார ஒருத்தர் நிற்க முடியுங்கிறது பூர்வ நாட்களை பார்க்கும் போது நமக்கு தெரியுது. ஆனா இந்த நாட்கள்ல தேவனுடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமா கிடைக்க பெறுது. நாம் அதை எவ்வளவு கனத்தோடு கையாளுகிறோம், நாம எவ்வளவு மகிமையும் மகத்துவத்தையும் செலுத்துகிறோம், இதையெல்லாம் நாம நிதானிச்சு பார்க்கணும். தேவன் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்ய விரும்புறதுனால நம்மையே ஆலயமாக தேர்ந்தெடுத்து நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறாரு. அதற்காகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்திருக்கிறாரு. அவர் மூலமாக நாம பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தின் மகத்துவத்தை நாம அறிந்து கொண்டிருக்கிறோமா? அதை அறிந்து கொண்டா அவருடைய வார்த்தைக்குரிய கனமும் அதன்படி வாழ வேண்டியதற்கான அவசியமும் உணர்ந்தவர்களாக நாம காணப்படுவோம் இல்லையா? அதை அறியாதவர்களாக இன்னும் பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுனாலதான் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. யோசுவா புஸ்தகத்துல நேர்த்தியாக யோசுவா தாமே ஒரு வார்த்தையை சொல்வார் இல்லையா? இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதம் செய்வார்னு. அந்தபடியாக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்ட தேவனுக்குரிய மகிமையை செலுத்தும் போது எப்படி ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசிர்வதித்தாரோ அந்தபடியாக நம்மையும் நம்முடைய வீட்டாரையும் ஆசிர்வதிப்பாரு. அப்படியான பரிசுத்தத்தை உடையவர்களாகவும் தேவனுக்குரிய கனத்தை செலுத்துபவர்களாகவும் நாம காணப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்கள்ல உம்முடைய பிரசன்னத்தையுடைய உடன்படிக்கை பெட்டிக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தினது போல இந்த நாட்கள்ல உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு அருளும்படியாக நீர் தந்த பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு உம்மை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் நாங்க எங்க பரிசுத்த அலங்காரத்தை காத்து கொள்ளணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியான பரிசுத்த அலங்காரமானது எங்களிடத்துல காணப்படணும் தகப்பனே. அப்படியாய் உம்மை தொழுது கொண்டு பயபக்தியுடன் உம்மை சேவிக்கிற மக்களாய் நாங்க ஒவ்வொருவரும் காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.